ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இலர் பலராக இருப்பதற்கு முக்கிய காரணம் நோற்பவர் சிலர் நோலாதவர் பலர் என்கிறார் திருவள்ளுவர். இலர் பலராக இருக்கிறார்கள் என்று இந்த உலகத்தில் வறுமையில் வாடுபவர்களைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று இதற்கு விளக்கம் தரப்படுகிறது. தவத்தால் ஞானத்தை அடைய முடியும் என்று ஆன்மீகம் சொல்லும்போது தவம் செல்வத்தை தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுவதற்கான காரணங்கள் என்ன? இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர். இந்த உலகத்தில் சாமியை கும்பிடுறவங்கலாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சாமியை கும்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ அறத்தாறு இதுவேன வேண்டாம் சிவகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் நடை. ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க, இவன் ஏன் தூக்கின்னு போகிறான், அவன் ஏன் உட்காந்து போகிறான்னு யோசனை பண்ணு. அப்போ இந்த உலகத்தில் தர்மத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உலகத்தில் எங்கள் பிரான் சிவனை வணங்கா தலை இகழ் விறகு சுமக்கும் தலைங்கிறார். சாமியை கும்பிடாத தலை இருந்தால் அது விறகு சுமக்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்னு. இதை தான் அவரும் சொல்கிறார். வள்ளலார் என்ன சொல்கிறாருனாக்கா, ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோங்கிறார். இவங்கெல்லாம் ஒன்றும் கும்பிடலப்பா, அதனால தான் இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, கும்பிட்டுருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இருக்குது. இப்போ பதவி பூர்வ புண்ணியானாமன்றது ஒன்று. இதுக்கு முன்பிறவியில் நீ செய்த தானம் தவம் இதை வச்சுக்கிட்டு இந்த பிறவியிலும் உனக்கு ஏழ்மையாக இருக்கியா பணக்காரனாக இருக்கிறியா அப்படிங்கிறது நிர்ணயம் ஆகிறது. அண்டு அதுக்கப்புறம் இந்த பிறவியில் நீ கொஞ்சம் தான தர்மங்களை செய்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சதுன்னா உன் வறுமை கொஞ்சம் மாறும். அண்டு இன்னும் பணம் வச்சுக்கிட்டு இருந்து கூட தான தர்மம் பண்ணலன்னா சைக்கிளில் பெடல் போட்டு 2 கால் தூக்குறான், கொஞ்சம் தூரம் சைக்கிள் ஓடும், அப்புறம் ஆஃப் ஆகிப்படும். அதனால் இந்த ஜென்மத்தில் ஒருத்தன் வசதியாக இருந்து தான தர்மம் பண்ணலன்னா அதோட முடிஞ்சு போயிடும். அவன் செஞ்சது தீர்ந்து போச்சுன்னா he will suffer again. உலகத்தில் மௌனம்தான் உலகத்திலேயே பெரிய பாஷை. பேசாமல் இருக்கிறது தான் எல்லாத்தோட நல்லது. சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னே அருணகிரி சொல்கிறார். முருகன் சொன்னாராம் அருணகிரிக்கு, சும்மா இரு அப்படின்னு. எனக்கு அர்த்தமே தெரியல அப்படிங்கிறார். சும்மா இருக்கிறதுங்கிறது என்ன? வாயில் பேசாமல் இருக்கிறது இல்லை, அது இல்லை சும்மா இருக்கிறது. எண்ணங்களே இல்லாது ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போகிறது, அதுதான் வாச்சா மகோச்சரம்னு சொல்கிறாங்க. அதை தான் புத்தர் போன்றவர்கள் எல்லாம் நிர்வாணம் என்று சொல்கிறார். நிர்வாணம் என்றது துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. இப்போ எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியேங்கிறது தான் அந்த நிலை. எல்லாராலையும் மைண்டாக இருக்க முடியுமா? நான் ஒரு ரூம்குள்ளே உங்களை போட்டு உங்கள் வாயை கட்டி கண்ணை கட்டி காதில் குளுமி இதெல்லாம் வச்சுட்டு காட்டனெல்லாம் வச்சுட்டு ரூமை பூட்டின்னு போனால் கூட உங்கள் மைண்டு வச்சுக்கினே தான் உட்காந்துட்டு இருக்கும். அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். எல்லாத்தையும் கான்கர் பண்ணிடலாம், இந்த மனசை அடக்க முடியறது இல்லைங்கிறார். அப்போ மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நிரபிற. மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் இருப்பது தான் எல்லா தர்மங்களை விட பெரியது அப்படிங்கிறார். அப்போ மனதுக்கண் மாசு இளநாதல் என்பது பாசிபிளாக இந்த உலகத்தில். ஏன்னா we have strong angers, we have hatred, we have irritated movements, so many things. அப்போ இந்த சைலன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது விளையாட்டு கிடையாது, எல்லாராலையும் முடியாது. ஒரு சாமியார் இருந்தார் திருவலத்தில், ராணிப்பேட்டை திருவலம். அவர் இங்கே வந்து ஹவுசிங் போர்டு நடராஜன் வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாத இருந்தபோது இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகுமார்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணா நகர்லேருந்து அவர் சாமியார் சொல்லி அவர் திருவலம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லில் ஒரு தங்கவேல் முருகன் கோயில் கட்டியிருந்தார். நான் கோயில் கட்டியிருக்கேன், அந்த சாமியாருக்கு எனக்கு தெரியும் வாங்கன்னு என்னை கூட்டின்னு போனார். அப்போ இவர் வந்து மோனம் அந்த எழுதி தான் காட்டுன்னு உட்காந்துருப்பார். இப்போ சாமி கேட்குறாரு என்னான்ட்டு, இவர் மோனம் அப்படின்றார். அவர் சொல்கிறார் இதுதான் மோனம், இது இல்லை மோனம். நீ வாயில் ஒரு வரியில் சொல்கிறது புரிய வைக்கிறதுக்கு சைக்கிளில் 10 நிமிஷம் ஆகும், இல்லை எழுதி காட்டினிருந்தால் அதை விட நேரம் ஆகும். அது கிடையாது மோனம் பண்ணுறது. எதிராளி உன் மூஞ்சில் காரி துப்பன கூட உன் கோபம் வரக்கூடாது, அதுதான் மோனம். மோனம் என்பது
ஞான வரம்பு, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ யார் நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் சரி, நம்மளை கோச்சிக்கிட்டாலும் சரி, நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானம் பெரிதுங்கிறார். ஒரு மனுஷன் ஸ்டெடியாக இருக்கான், தன் நிலையிலிருந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கான்னா அவன் மலையை விட உயர்ந்த நிலையில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தில் டோட்டல் சைலண்ட்டுக்கு போகிறதும், எதையும் பாதித்து விடாமல் எதனாலும் பாதிக்கப்படாத நிலையை அடைவதும்ங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமா இல்லையா? வி ஷுட் நாட் பி டிஸ்டர்ப் பை அதர்ஸ், நாட் வி ஷுட் டிஸ்டர்ப் அதர்ஸ். அந்த நிலையை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஞான பூதரத்து உச்சியிலுங்கிறது ஞானத்தை தொட்டவங்களுக்கு தான் முடியும். ஈவன் மகான்களுக்கே முடியல. துர்வாச ரிஷி இருந்தார், அவர் எல்லாருக்கும் சாபம் விட்டுனே இருப்பார். விஸ்வாமித்திரர் இருக்கார், அவருக்கு பொசுக்குன்னா கோபம் வந்துடும். பட் நீங்கள் எவ்வளோ ரிஷிகள்லாம் பார்த்துருக்கீங்க, அவங்களாலே அவங்கள கான்கர் பண்ண முடியல. இதுவரை பல யுகங்களில் வந்த கடவுள் அவதாரங்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாகத்தான் இருந்திருக்கின்றன. ஆனால் நரசிம்ம அவதாரத்தின் போது சரப அவதாரம் எடுத்து நரசிம்மரின் உக்ரத்தை அடக்கிய பரமசிவனின் அவதாரம் ஏன் சரப அவதாரம் என்று விஷ்ணுவின் அவதாரத்திற்கு இணையான ஒரு அவதாரமாக நமது முன்னோர்களால் போற்றி பாடப்படவில்லை. இந்த நரசிம்மர் ரத்தத்தை குச்சி தொலைச்சிட்டாரு, யாருது இரணிய கசிபுது. அதனால் கெட்ட புத்தி வந்துச்சு. நல்லா தான் இருந்தார் பாவி மனுஷன். அந்த ராட்சசனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டாரு இல்லையா, அதனால இவர் கெட்ட புத்தி வந்துச்சு. அப்போ எல்லாரும் கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. பிரகலாதம் மாத்திரம் லயன் மாஸ்க் போட்டுன்னு நம்மக்கிட்ட சாமி விளையாடுறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி எதில் போய் நின்று வேத பொருளே விளையாடுதியா அப்படின்னா, என்கிட்ட விளையாடுறதுக்கு தானே இந்த மாஸ்க் போட்டுன்னு வந்திருக்கிற அப்படின்னா. அப்படி ஒரு உக்கிரகமான தோட்டம். மகாலட்சுமி கிட்ட வர மாட்டேன்றான். அப்போ அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அதனால் சரப சாலுவோ பட்சிராஜாயன்னு, சரபன்றது பட்சிகளில் ஒரு பெரிய நிலை, ராஜா ராணியை வச்சுக்கோ. அதையும் பாதி நரசிம்மரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு அவதாரமாக சிவன் வர்றார். வந்து அந்த பறவையினுடைய ரெக்கையில் ஒரு தட்டுறாரு. அந்த ஸ்பரிசம் பற்ற உடனே இவருக்கு அந்த ராட்சச குணம் மாறி போயிட்டு கொஞ்சம் அடங்குறாரு. இதுதான் அந்த நிலையில் வந்தது. நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் திருபுவனம்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே சரபருக்கு தனி சந்நிதி இருக்குது அங்கே. ஸோ யாருக்காவது பில்லி சூனியம், ஏவல், இந்த மாதிரி கெட்டதெல்லாம் மற்றவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே சரப யாகம்னு ஒன்று இருக்குது. அதை பண்ணிங்கனாக்கா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அவதாரம் சரபர்னு சொல்லக்கூடியது. அங்கே சிவன் இருக்குது, அந்த திருப்புவனம் கோயிலில் சிவன் இருக்குது, அது வேறு சந்நிதி. இங்கே தனியாக இருக்குது. இந்த ராஜ்குமார் மன்றாடியார்னு கோயம்புத்தூரில் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவங்க அப்பா நல்ல சக்கரவர்த்தி மன்றாடியார்னு காமராஜ் பீரியடில் இருந்தார், காங்கிரஸ்காரரு. அவங்க அந்த மண்டபத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த திருப்புவனம் கோயிலில். அதனால் ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியாது. அதாவது உக்ர தேவதைகள்ங்கிறது வேறு, அண்டு சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் வேறு. இப்போ நீ ஒரு சாந்த ஸ்வரூபமாகிற கடவுள்கிட்ட இந்த ரவுடிங்களை அடக்கிற வேலைலாம் கொடுக்கக்கூடாது. ரவுடிங்களை அடக்கிற வேலைக்கு அந்த மாதிரி உக்ரகமாக இருக்கிற ரவுடி சாமி தான் தேவைப்படும். அதனால் அகோர வீரபத்ரன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் இங்கே நந்திக்கு பக்கத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி அடக்கிற சாமி. நேபாளில் பசுபதிநாத் கோயிலுக்கு நீ போய் சிவனை கும்பிட்றதுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் காளியும் அகோர வீரபத்ரனும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸோ பல கோயில்களில் இந்த மாதிரியான உக்ர தேவதைகளை அவங்க வைக்கிறது எதுக்குன்னா, யாருக்காவது அந்த மாதிரி நெகட்டிவான பிரச்சனைகள் இருந்தால் அவங்கெல்லாம் போகணும். ஸோ நான் அண்ணா நகரில் 1980களில் இருந்தேன்னா, அப்போ நடராஜ சர்மான்னு ஒருத்தர் இருந்தார். பராசர ரிஷி நாடி இருந்தது. அவர் ஐன்ஸ்டீன்கிட்ட ஜூனியராக இருந்தவர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். அவர் திடீர்னு காரை போட்டுனே எங்கள் வீட்டுக்கு வந்தார். இன்றைக்கி பரமாச்சாரியாருடைய ஆராதனை நாள். நான் பரமாச்சாரியாரை போய் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் என்னுடைய கனவில் வந்து இந்த மாதிரி சிவசங்கர் வீட்டுக்கு போயிட்டு இந்த மந்திரத்தை அவனுக்கு உபதேசம் கொடுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் ஒன்று தேடி வந்திருக்கேன்ட்டு அவர் எனக்கு இந்த சரபர் மந்திரம் கொடுத்தாரு. அந்த நான் கேட்கல, அவராக கொண்டாந்து கொடுத்தாரு. இதே மாதிரி 100 மந்திரம் இருக்குது, அது பகலாமுகின்னு பேர். இதெல்லாம் வந்து தேவதைகள். இந்த பகலாமுகி எங்கே இருக்குது? இமாச்சல் பிரதேஷில் அம்பாளுக்கு 9 கோயில் இருக்குது. அதில் சிந்தப்பூர்ணி, காங்கடா தேவி, ஜுவாலாமுகி, பகலாமுகி, நயனா தேவி, தாரா தேவி, இந்த மாதிரி தேவிக்கு 9 கோயில்கள் இருக்குது. அம்பாள் வந்து தன் உடம்பை வந்து பிச்சு பிச்சு போட்டா பீஸாக.
அது ஒவ்வொரு இடத்துல விழுந்தது இல்லையா, அதில் அம்பாளுடைய இப்புக்கு கீழே இருக்கிற பாட்டு விழுந்த இடம் தான் காமாக்கியா. அதனால் அஸ்ஸாமை பொறுத்த மாத்திரம் அங்கே எல்லாமே தாந்திரிக் தான், எதுவும் நேரான பூஜையே கிடையாது. அண்ட் ஒரு பாத்திரத்தை போட்டு கவுத்து வச்சுருப்பான், ஏன்னா பாட்டை நீ பார்க்கக்கூடாதுன்றதுனால. அவ்வளோ பிரசித்தியான காமாக்கியா கோயிலுக்கு நீ போனால் ஒரு பக்கம் மாடெல்லாம் வெட்டிக்கின்னு இருப்பானுங்க, ஆடெல்லாம் வெட்டின்னு இருப்பாங்க. தேவதைகள்லையும் ரவுடி தேவதைலாம் இருக்குது, நல்ல தேவதைகள் இருக்குது, சாத்விகமான தேவதைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுடி வேலையெல்லாம் செய்யறதுக்குன்னு இருக்காங்க. அதுக்கெல்லாம் மந்திரங்க வேறு நிறைய மந்திரங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்ச ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சுதர்சன மந்திரம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஈஸி. மற்றதை விட சுதர்சனன்றது முருகனுடைய ஒரு ஃபார்ம்னு வச்சுக்கோ. எப்படி முருகர் சைவத்திலையோ அந்த மாதிரி வைஷ்ணவத்தில் அவர், எப்படி இங்கே பிள்ளையாரோ அங்கே நரசிம்மர், அங்கே நரசிம்மர் கம் சுதர்சனர், இங்கே பிள்ளையார் கம் முருகர். அண்டு திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே பிள்ளையார் சன்னிதியே இருக்காது, நரசிம்மர் சன்னிதி தான் இருக்கும். கர்நாடகாவில் நிறைய கோயில்களில் பிள்ளையாரே இருக்க மாட்டார், நரசிம்மர் தான் இருப்பார். ஏன்னா அது ரெண்டும் ஈக்குவலண்ட்டுங்கிற அர்த்தத்தில் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. Question from Srinivasan, Bengaluru. What is a Salagramam? Why are they kept in houses and worshipped? Why are there prescription to be strict Niyamanishta and Abhishekam and Nevedyam to be done if kept at home? Will there be adverse effect of they are not worshipped properly? The elders say Perumal resides in these always, and you say everyone and everything is God. Aren't every human being and animal a Salagramam? And when we visit temple, they show 6 feet murtis as Salagramam Shilamurti. What is the science and how big can be found Salagramam? நேபாளில் கண்டகி நதின்னு ஒன்று இருக்குது. அந்த நதி இமாலயாஸ்லேருந்து வருது இல்லையா, பிரம்மபுத்திரா அதெல்லாம் வந்து அந்த சைனாலேருந்து வந்து இங்கெல்லாம் பாயுது. அந்த பிரம்மபுத்திரா நதியெல்லாம் சைனாவில் உற்பத்தி ஆகி வருது. அந்த மாதிரி தான் சில இடங்கள்லேருந்து அந்த கங்கா, யமுனா, சரஸ்வதி இதெல்லாம் வருது. ஸோ இந்த கல்லுங்க இருக்குது இல்லையா, இந்த ஆற்று அந்த ஓடுற தண்ணியில், அது மேலே அந்த தண்ணி அடித்து 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 அதில் சில உருவங்கள் உருவாகும். கல்லுங்க இப்படி தான் இருக்கும் இல்லையா, அந்த கல்லுங்களில் உருவங்கள் வரும். அதை தான் வந்து இவங்க மேலே வாட்டர் மார்க்ஸ் பார்த்து பாதம், வில்லம்பு, மீன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பிள்ளையார் இது மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த அவங்களுடைய ஃபெய்த் என்னென்னா, அந்த சாலகிராமத்துக்குள்ளோ ஏதோ ஒரு டிவைன் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. பிகாஸ் வாட்டரில் தான் சாமி படுத்துக்குன்னு இருப்பார். அதனால் அந்த தண்ணி அடித்து அடித்து அந்த கல்லுங்களுக்குள்ளே நாராயணனுடைய ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வாட்டர் மார்க்ஸுங்கிறது உங்களுடைய நம்பிக்கை. இந்த மாதிரி நீ ஒரு எக்ஸ்டர்னல் விஷயத்தில் போய் பூஜையில் மாட்டிக்கினீங்கன்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ வாரியார் இருந்தார், அவர் கழுத்துலேயே ஒரு சிவலிங்கத்தை கட்டின்னு சுற்றி நின்றார். கர்நாடகாவில் லிங்காயஸ்ன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க, சிவ பூஜை பண்ணுறவங்க, அவங்களும் கழுத்தில் லிங்கத்தை மாட்டிக்கின்னு சுற்றின்னு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பூஜையில் நீ மாட்டிக்கினேன்னா உனக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது, பீரியாடிக்கலாக பூஜை பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இட் இஸ் பெட்டர் யூ கோ ஃபார் மானசீக பூஜை. இந்த சாலகிராம பூஜைன்றது வந்து ரொம்ப இன்டர்னலைஸாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு தனியாக நைவேத்தியம் வைக்கணும். அந்த வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் அதுக்கு பால் தெளிச்சிட்டு இல்லை பால் அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. தூப தீபங்கள்லாம் காட்டணும். அதே ஒரு சிலை, சிலா அப்படின்னா கல்லுன்னு அர்த்தம். சிலா அப்படின்னா கல். திருப்பதி போகிற வழியில் சிலா தோரணம்னு இருக்கும். அப்போ கல்லுலேயே தோரணம் மாதிரி இருக்கிறதுனால சிலா தோரணம் பேர். ஸோ இதிலெல்லாம் போய் மாட்டிக்கிட்டிங்கனாக்கா இன்றைக்கி உள்ள கலிகாலத்தில் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும். நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க. அந்த நாயை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லி அவங்க வாழ்நாள் பூரா எந்த ஊருக்கும் போகவே மாட்டாங்க. ஏன்னா தேர் அட்டாச். அந்த மாதிரி தான் இந்த சாலகிராமம், இந்த இன்டர்னலைஸ் பூஜை எல்லாம் இருக்குது இல்லையா, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களால முடியாது. பாரம்பரியமாக எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கா எங்கள் பெரியவா, இந்த பூஜை நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தத்தில் மாட்டிக்குவோம். அதே மாதிரி தான் இந்த கோயில்களில் இருக்கிற கல் சிலைங்கள்லாம் கூட. எந்த கோயில்லையும் எந்த கல்லும் தானாக சாமி ஆறதில்லை. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மகான் வந்து சமாதி ஆகிருப்பான். அந்த இடத்துல அவனுடைய அந்த தாட் வைப்ரேஷன்ஸில் ஒரு மரங்கரை இருந்தால் அந்த மரத்தில் அவன் எந்த உபாசனை பண்ணினானோ
அது வரும். ஆஞ்சநேயர், பிள்ளையார் அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆக்சுவலி த ட்ரீ இஸ் நாட் தேர். அந்த ட்ரீக்குள்ளே வர்ற வைப்ரேஷன், தாட் வைப்ரேஷன் இல்லையா, அதனால வர்றது. இங்கே தான் சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பக்கத்தில் மரத்துலேயே ஒரு பிள்ளையார் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் 50 வருஷமாக. நீங்கள் போனீங்கன்னா வரிசையாக ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. முதல் வருஷம் எப்படி இருந்தது, 50 வருஷத்தில் எப்படி இருக்குங்கிற மாதிரி. நீங்கள் நல்ல 4.5 உயரத்தில் ஒரு பெரிய பிள்ளையார் வந்திருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் உண்டு. மற்றதெல்லாம் நீங்கள் மகாபலிபுரத்துலேயோ இன்னொரு இடத்துலையோ அவினாசிலேயோ எங்கேயோ போய் கல்லை வாங்கி அந்த கல் மேலே உட்காந்து பீடி பிடிச்சின்னுட்டு பெரிய சுழி, சின்ன சுழியெல்லாம் வச்சு தட்டி அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் திறந்து அதை கொண்டாந்துருவோம். நீங்கள் கொண்டாந்து யாகம் வளர்த்து அந்த கல்லுக்கு ஒரு சார்ஜ் பண்ணி கோயிலில் சிலைன்னு சொல்லி நீங்கள்லாம் வைப்பீங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மனிதர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியானா அதிலிருந்து பூஜை பண்ணாமல் விட முடியாது. இப்போது ஒரு கெஸ்ட்டை உன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நீ அவரை பூட்டி வச்சுட்டு நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு போடலாமா? அந்த மாதிரி ஒரு கோயிலெலாம் கட்டாத. கட்டினா அந்த கோயிலில் இருக்கிற சாமிக்கு வேலைக்கு பூஜை, அபிஷேகம்னா என்ன, நீ குளிக்கிற அந்த மாதிரி சாமியை குளிப்பாட்டுறது, நீ ட்ரெஸ் பண்ணுற அந்த மாதிரி சாமியும் ட்ரெஸ் பண்ணுறது, நீ சாப்பிட்ற சாமிக்கும் இது சாப்பாடு போடுறது, அவ்வளோதான். அதாவது இட்ஸ் ஒரு ஹியூமன் நடமாடும் கோயில், படமாடும் கோயிலுங்கிற மாதிரி நீ நடமாடும் கோயில், அது படமாடும் கோயில். உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நீ பண்ணுற. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த காலத்தில் அவங்களுக்கெல்லாம் ராஜாவை தான் தெரியும். இந்த சாமியெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஸோ ராஜா தான் கடவுளே அவங்கள பொறுத்து மாத்திரம். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன், தியாகராஜா, கோவிந்தராஜா, சுந்தரராஜா இதெல்லாம் ராஜாங்க தான். அவங்கள கடவுளுக்கு இணையாக மக்கள் புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நல்லவங்களாக இருந்ததுனால அவங்களுக்குள்ள அந்த எனர்ஜி இருந்தது கடவுளுடைய, அப்படிங்கிறது தான் என்னுடைய கன்செப்ட். ஒரு காலத்தில் ராஜா அவனுடைய அரண்மனையில் ஒரு பூஜை ரூம் வச்சு பூஜை பண்ணுவோம். வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவில் இந்த எஸ் வரலட்சுமி பாடுற போது சிவாஜி கணேசன் பூஜை பண்ணினுங்கிற மாதிரி ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி அந்த அரண்மனை அதில் நெல் ஒன்றத்துக்கு ஜனங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் படுத்துக்கிறதுக்கு கோயிலில் இப்படிலாம் வரிசையாக கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, தினைங்க மாதிரி. அங்கெல்லாம் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, மதில் இருக்கும். மதிலுக்கு வெளியே ஒரு தண்ணி போட்டு அதில் முதலெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து வர்றவங்க அந்த முதலைகளை தாண்டி காம்பவுண்ட் மேலே ஏறி வர்றபோது இவங்க அந்த கூண்டுக்குள்ளேருந்து அம்பு விடுவாங்க அவங்க மேலே. இதெல்லாம் ஒரு ப்ரிமிட்டிவ் வார்ஃபேர். இப்போல்லாம் ஒரு உக்காந்த இடத்துலேருந்து பட்டன் தட்டினா கோட்டையெல்லாம் கோய்ந்தா, எங்கே வேணால் எந்த கோட்டை வேணால் அடிச்சிடலாம். அந்த மாதிரி இருந்த சிலா வடிவங்கள் இருந்தது. மக்கள் ராஜாவை கும்பிட்டுருந்தாங்க. பிற்காலத்தில் இந்த மாதிரி ராஜாக்கள் காலமெல்லாம் குறைய கோயில்கள் கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ ராஜா என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் சாமிக்கு அட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ராஜா தேரில் போவானா, சாமிக்கு தேர் பண்ணிட்டாங்க. ராஜா பல்லக்கில் போவானா, சாமிக்கும் தேர் பல்லக்கில் தூக்கின்னு போட்டாங்க. ராஜாவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களா, ஸோ கடவுளுக்கும் அலங்காரம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா கிரீடம் வைப்பார், அவரும் கையில் கத்தி புத்தி வில்லு அம்பெல்லாம் வச்சுருப்பார். அதனால் கடவுளுக்கும் வில்லு அம்பு கத்தி எல்லாம் வச்சுட்டாங்க. இப்படி தான் இந்த ப்ரிமிட்டிவாக இருந்த ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனையாக மாறிச்சு. அண்டு தி திங்கிங் கேம் ஃப்ரம் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங். அதனால் அதே மாதிரி வந்தது. இந்த கோயில் வழிபாடெல்லாம் அப்படி தான் வந்தது. அண்டு ராஜாவுக்கு 2 பக்கம் விசிறுவாங்களா, அந்த மாதிரி சாமிக்கும் சாமரம் விஜயாமி அப்படின்ட்டாங்க. ராஜா பீடா போடுவானா, சாமிக்கும் தாம்பூலம் தரிசியாமியே அப்படின்ட்டாங்க. இதெல்லாம் ஜனங்களுடைய மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த விஷயம். ஆனால் இது எல்லாத்தை விட நீ தான் பெரிய கடவுள். உன்னுடைய சிஸ்டத்துக்குள்ளே நீ மூச்சு விடுற போது இருக்கா இல்லையா, அந்த மூச்சு விடுற போது உன்னுடைய ஆத்மா இருக்கு இல்லையா, அது ஆக்டிவைஸ் ஆகிறது. அதனால் யூ ஆர் அன் ஆர்கானிக் வாக்கிங், டாக்கிங், சீயிங், பிரீத்திங் காடு. பட் உன்னுடைய அருமை தெரியல. நீ ஒரு காயத்தை கட்டின்னு அழுகுற, கல்லை கட்டி அழுகுற, நீ தான் கடவுள் அப்படின்னா உனக்கு புரியல. ஏன்னா யூ ஆல் ஹாவ் ஸோ மெனி ஃபேன்சிஸ் அண்ட் திங்கிங்ஸ். யூ ஹாவ் ஸோ மச் ஆஃப் வேர்ல்ட்லி மெஸ் வித்தின் யுவர் செல்ஃப் இல்லையா. யுவர் டேஸ்ட் பர்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர். அதனால் நீ இதை தான் சாப்பிட்ணுன்னு ஒரு இதெல்லாம் வச்சுருக்க, அது கிடைக்கலன்னா உனக்கு ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துடுது. இப்படி எல்லாத்துலேயுமே வி ஹவ் ஃப்ரம் காட்ஹுட். கடவுளாக இருந்த நாம் இன்றைக்கி கடவுள் இல்லாத ஒரு ஹியூமன் லெவலுக்கு மாறிட்டோம். இன்றைக்கி பீஸ்ட்டுக்கும் மனுஷங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அதுவும் செக்ஸ் பண்ணுது, நீயும் பண்ணுற, அதுவும் குட்டி போடுது, நீயும் குட்டி போடுற, அதுவும் தங்கறதுக்கு ஏதோ ஒரு பொந்தோ குண்டோ கோகையோ தேடுது, நீயும் ஒரு வீடு கட்டிக்கிற, அதுக்கு ட்ரெஸ் இல்லை, நீ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு போட்டுனுக்கிற. இவ்வளோ தான். உனக்கும் அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போது நீ
என்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டிவைனிட்டியை புரிஞ்சுக்கிறியோ, உங்கள்கிட்ட இருக்கிற கடவுள் தன்மையை புரிஞ்சுக்கிறியோ, அன்றைக்கி தான் நீ வந்து மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒரு வேல்யூ பேஸ் திங்கிங் அவுட்லுக் இருந்தால் நீ நாளடைவில் உங்கள்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியை புரிஞ்சுக்குவேன். இல்லைன்னா நீ மனுஷன் நினச்சி ஏமாந்து போயிடுவேன். அதனால் இதெல்லாம் எந்த காலத்துலேயும் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, முடியல மக்களால். இவங்க வந்து ஒரு சாதாரணமாக இருக்கிறதுல இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. ஒரு இப்போது காட்டுக்கு போய் அந்த காலத்தில் தவம் பண்ணாங்க. நீ மெரினா பீச்சில் போய் உட்காந்துன்னு புழுக்க எடுத்துன்னு இருக்கு, அவ்வளோதான். அந்த உணர்வு உங்கள்கிட்டயே இருக்குது. காட்டுக்கு போய் தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா, இனிது இனிது ஏகாந்தம் இனிது சால்டியூட் இஸ் பிளிஸ்ங்கிறது உனக்கும் தெரியுது. ஆனால் நீ சூஸ் பண்ணுற இடங்க வீண். அவங்க காட்டில் போய் உட்காந்துட்டு கடுமையாக தவம் செஞ்சாங்க, உன்னால் முடியல. உனக்கு அப்பப்போ அதனுடைய ஞாபகம் வர்றபோது பீச்சு கீச்சு எதனா ஒரு பார்க்கில் போய் சுற்றிட்டு வர்றேன். இதுதான் உண்மை. அந்த வாசனைகள் உங்கள்கிட்டையும் இருக்குது. பட் யூ டோன்ட் நோ ஹவு டு நரிஷ் இட். அது எப்படி மேலே கொண்டு வரதுங்கிற வித்தை உங்களுக்கு தெரியல. அதனால் இப்போது பரமாச்சாரியர் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் இந்த வேலை கொடுக்குறாரு, ஜனங்களுக்கு வழிகாட்டுற வேலையை கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணும்? நிறைய பூஜை பண்ணும். அதனால் எப்பெல்லாம் மைண்டு பூஜையில் போதோ அப்போல்லாம் திரை போட்டு அந்த சின்ன கூண்டு பல்லக்குள்ளே போய் உட்காந்துக்குவார். எப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கார், அந்த பூஜை பண்ணுற மூடு இல்லையோ, அப்போ திண்ணை மேலே வந்து உட்காந்துக்குவார். ஜனங்கள்லாம் குறை சொல்லிக்கிட்டே போவாங்க, இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ தே ஹேவ் டு பேலன்ஸ் பிட்வீன் இன்டர்னலைசேஷன் ஆஃப் த ஸ்பிரிட் அண்டர் எக்ஸ்டர்னல் டியூட்டி ஆஸ் எ செயிண்ட், ஆஸ் எ மடாதிபதி. அது ரொம்ப டார்ச்சர். இந்த ஜனங்க குறையை கேட்டுக்கிட்டு ஜனங்க என்ன கடவுள்கிட்ட போகிறதுக்கு வழி கேட்க போகிறான். என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், ஆம்பளை குழந்தை வேணும், பொட்டை குழந்தை வேணும், 3 நாளாக மூக்கில் சளி, 4 நாளாக பேதி, இதை தான் சொல்ல போகிறாங்க. இதை கேட்குறதுக்கு ஒரு சாமி அவ்வளோ தவம் பண்ணி உட்காந்துருக்கணுமா காமாட்சி உபாசனை பண்ணிட்டு? அதனால் ஆன்மீகம் உலகத்திலேயே பெரிய பொய். ஆன்மீகம் உலகத்திலேயே பெரிய பொய். நான் சொல்லிட்டேன். உலகத்தில் ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான்னு, என் லேட்டாக வர்றதுக்கு என்ன காரணம்? எங்கள் அப்பா வந்த ஸ்கூட்ரு பஞ்சர் ஆகிடுச்சுன்னும், இல்லை எங்கள் தாத்தா செத்து விட்டாருன்னு செத்த தாத்தாவை 10 தடவையாவது கொல்லணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். இதுக்கு எதுக்கு ஹெட்மாஸ்டர் டைம் வேஸ்ட் பண்ணின்னு அவங்ககிட்ட கேட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கணும்? பேசாமல் ஹெட்மாஸ்டர் ரூமில் ஒரு போர்டு வச்சிடணும், அதில் பாயிண்ட்லாம் எழுதிடணும். அந்த மாதிரி யாரோ இறந்து போயிட்டாங்க, பட் இது டிரான்ஸ்போர்ட் பஞ்சர் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு 5-6 காரணம் தானே இருக்கும். எழுதிட்டு வந்தோடனே சார் பாயிண்ட் நம்பர் 3 சார், பாயிண்ட் நம்பர் 7 சார்னு போய் கிளாஸில் படிக்கிற வேலையாக செய்யலாம். இங்கே எதுக்கு உட்காந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கணும் டைமை? அந்த மாதிரி இந்த உலகத்துலேயும் ஜனங்களுக்கு 5 குறை தாங்குது. ஒரு குறை இன்னும் கல்யாணம் ஆகலைன்றது, அது 1A. 1B கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப்னால ஒரே தொந்தரவு ஆகுது, இல்லை ஹஸ்பண்டால் ஒரே தொந்தரவு இது. 2A கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தைங்க பெக்கலன்றது. 2B குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் என்னை டெய்லி அடிக்கிறான், சாராயம் குடிக்கிறதுக்கு ட்ரக்குக்கு காசு கேட்குறான், வீட்டில் இருக்கிறதெல்லாம் திடீர்னு போய் விற்றுடுறான் அப்படிங்கிறது இது. 3வது இன்னும் ஸ்கூட்ரு வீடு வாசலெல்லாம் வாங்கலைன்றது. 4வது காரணம் உடம்பு சரியில்லைன்றது. இவ்வளோ தானே. இதை தவிர என்ன பெரிய எந்த சாமியார்கிட்ட போனாலையும் எந்த சாமிக்கிட்ட போனாலையும் இதே தான் நீ சொல்ல போகிற இல்லையா? வேறு என்ன சொல்லிட போகிறீங்க? வேறு எந்த குறையுமே உலகத்தில் இல்லை. ஆனால் மக்களுக்கு இதிலலாம் தான் ஒரு கிக்கு இருக்குது. ஒரு ஆளுக்கு சுரங்கம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணி கொஞ்சம் நேபாசால் பவுட்ரு போட்டால் நல்லாயிடும். இவனுக்கு அதில் கிக்கு இருக்காது, அதை நோண்டிக்கினே இருக்கணும். அப்போது அந்த கோத்தி புண்டு பிரம்மராகாசின்னு வாங்க, குரங்குக்கு புண்ணு வந்தால் அதை சொரிஞ்சி ராட்சசத்தனமாக பண்ணிவிடுமா. அந்த மாதிரி சாதாரணமாக க்யூர் ஆக வேண்டிய இதுக்கு சொரிய இவன் கீறி பெருசு பண்ணிட்டு அப்புறம் அது சீவு ரத்தம் ஆகி போய் டாக்டர்கிட்ட போய் இன்ஜெக்ஷன் போட்டுன்னு பல் போட்டு 10 நாள் கஷ்டப்பட்டுனே உட்காந்து இருப்பான். உலகத்தில் எல்லா பிரச்சனைகளும் நம்ம மைண்ட்லேருந்து தான் உருவாகுது. ஒரு சாதாரணமான விஷயத்த நாம் அப்படியே யோசனை பண்ணி பூதாகாரமாக மாற்றி அதுக்கப்புறம் அது பெருசாச்சுன்னு தீர்வு தேடினே உட்காந்து இருக்கோம். உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. இந்த கல்யாணம், குழந்தை, குட்டி இதெல்லாம் போன ஜென்மத்தினுடைய கடன், விட்ட குறை தொட்ட குறை. உன் பிள்ளை ஒழுங்காக இருந்து உனக்கு சம்பாரித்து போட்டார்னாக்கா அவன் உனக்கு பாக்கின்னு அர்த்தம். உன் பிள்ளை உன்னை அடித்து உன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் திருடின்னு போய் அவன் ஜாலியாக இருக்கான்னு சொன்னாக்கா நீ அவனுக்கு பாக்கின்னு அர்த்தம். ஸோ எதுவுமே நிஜம் கிடையாது. இந்த உலகத்தில் நீ பார்க்குற எதுவுமே கண்டினியூட்டி ஆஃப் கிவ் அண்ட் டேக், கிரெடிட் அண்ட் டெபிட். ஸோ நத்திங் இஸ் ட்ரூ. இதெல்லாம் போய் சீரியஸாக நினச்சிக்கிட்டு
நாம் இந்த உலகத்தில் ஜாதகம் பார்த்துன்னு ஜோசியம் பார்த்துன்னு சாமியாருக்கு பின்னால் அழிஞ்சின்னு கோயில் பின்னால் அழிஞ்சின்னு எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும்? எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போகணும்? இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட் அண்ட் யூ ஆர் வில்லிங் டு அக்செப்ட் த ஹார்ட் கோர் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப், கோயிலுக்கெல்லாம் போகவே வேண்டியது இல்லையே. இல்லை, நமக்கு என்ன போச்சு? நான் நிஜமாக டவுன் டு எர்த்து ஆன்மீகத்தை உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இதெல்லாம் ஜனங்களுக்கு பிடிக்காது. இப்படி பிளண்ட்டாக பேசுகிறார் பாபான்னுவான். இவனுக்கு சொல்லணும், உனக்கு இது சரியில்லை, அது சரியில்லை, அந்த கல் மோதிரம் போட்டுக்கோ, இந்த தகுடு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோ, இப்படிலாம் சொன்னால் தான் இவனுக்கு ஒரு கிக்குக்குது. நாம் இது எதுவுமே வேண்டியதில்லை, தைரியமாக இருன்னு ஒரே வரியில் முடிச்சிடறோம் எல்லாத்தையும். இவனுக்கு முடியாது. நீ என்ன பண்ணாலும் இவனுக்கு வர வேண்டிய வாதி வந்து தான் தீரும். ஜாதகத்தில் நீ என்ன பஸ்கி தண்டாலு ஜிம்மு டெய்லி எல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட தசை வர்ற போது உனக்கு என்ன வியாதி வரணுமோ வந்தே தீரும். கேது தசை வந்துச்சுன்னா உனக்கு கண்ணு ப்ராப்ளம் வரும், லிவர் ப்ராப்ளம் எல்லாம் வரும். செவ்வாய் தசை வந்துச்சுனாக்கா உனக்கு சொரியாசிஸு, சரங்கு, இந்த மாதிரியான ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் வரும். இப்படி உனக்கு வர்ற வியாதிகளுக்கு கூட தசைங்கள்லாம் காரணமாக இருக்குது. அதனால் நீ அதுக்கு முன் தசையில் நல்லா இருந்திருப்ப, நேரத்தில் நீ சஃபர் ஆக, டெஃபினட்டாக சஃபர் ஆகும். யாருக்காவது கேன்சர் வருதுன்னா அவனுக்கு ராகு தசையில் கேது புக்தி இருக்கும், இல்லை கேது தசையில் ராகு புக்தி இருக்கும், இல்லை செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கும். அப்போ தான் அவனுக்கு கேன்சர்லாம் வரும். அது அந்த நேரத்தை நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, அது போயிடும். நீ மருந்து சாப்பிட்டாலையும் மருந்து சாப்பிட்லனாலையும் போகும். ஆனால் உன்னால் முடியுமா? அது சீல் வலிஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிற போது எத்த தின்னா பித்தம் தின்னு அந்த டாக்டர் இந்த ஆஸ்பத்திரி அங்கே இங்கே அழிஞ்சின்னு இருப்பேன். தைரியமாக விட்டு தான் வேடிக்கை பாரு, என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த தைரியம் ஜனங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் தான் உண்மை. எது நடக்கணுமோ பகவத்கீதை நானும் புதுசாக சொல்கிறேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னார், எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பகவத்கீதை. ஸோ நான் சொல்கிறது அதுவும் டெலி ஆகுதான். வாட் எவர் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். தட் இஸ் நத்திங். முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை பாரதி, முதலிடை கடை நம்ம வசத்தில் இல்லை. பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். போன ஜென்மத்தினுடைய கண்டினியூட்டி தான் இந்த பிறவி. அதனால் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க தகப்பனார் இல்லை அம்மா இவங்களுக்கு அந்த பாசம் இருக்குதுன்னா அதுவும் கண்டினியூட்டி தான். வெறுப்பாக இருக்குது வீட்டில், ஏண்டா கல்யாணம் கட்டின்னு கஷ்டப்பட்டுக்கிறோம், என் பிள்ளைங்கள பெற்றோன்னு நினச்சேன்னா அதுவும் கர்மா தான். இது எதுவுமே என்னால் மாற்ற முடியாது. ஏதோ ஒரு பாட்டு கூட சம்ரட்சணம் இருக்குது, விதி விதி என்று நீ, அது கடவுள்கிட்ட சொல்கிறது, அது பிரேயர். அது விதின்னு சொல்லாத. அந்த அவனுக்கு இது பண்ணி அவனுக்கு இது பண்ணி அவனுக்கு பண்ணணும்னு தலையெழுத்து இருந்தது, அதனால் பண்ணாங்க. உனக்கு இல்லைன்னா எப்படி பண்ணுவான் சாமி? அது எதுவும் நிஜம் இல்லை. புத்தர் இந்த உலகம் பூரா பொய்ன்னு ஏன் சொன்னார்? இப்போ நான் சொல்கிறேன்ல, இதுதான் அவருக்கு கிடைச்ச டெரிவேஷன். ஆஃப்டர் ஆல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் திஸ் வேர்ல்ட்லி மெஸ் ஹி அண்டர்ஸ்டுட் லோகம் சூன்யம், லோகம் க்ஷீணம். உலகம் துக்கத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, உலகத்தில் எதுவுமே நிஜமில்லைட்டாக்கா நீ கூட புத்தன் ஆயிடலாம். உங்களுக்கு உதவியவருக்கு நீங்கள் உதவுவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. உங்களுக்கு தீமை செய்பவருக்கும் நீங்கள் நன்மையே செய்ய வேண்டும், இதுதான் நீதியின் வழி என்று கூறுகிறார் பகவான் சத்ய சாய் பாபா. இதைத்தான் தாங்களும் கூறி வருகிறீர்கள். வள்ளுவரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்கிறார். முழுக்க முழுக்க ஈகோவிலும் பழிவாங்கும் உணர்ச்சிகளோடும் தினசரி வாழும் ஒரு சராசரி மனிதன் தனக்கு தீமை செய்பவருக்கும் நன்மை செய்வது எவ்வாறு சாத்தியம்? திஸ் இஸ் கலியுகம். இந்த கலியுகத்தில் பாசிபிள் இல்லை. அதனால் நீ நன்மை செய்யணும்னு நினைக்காத, கடவுள்கிட்ட விட்டுடு. அவன் உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். உனக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தாங்க, உன் மனசை நோக்கடிச்சிருந்தா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் அவன் கஷ்டப்படுவான். அதனால் நீ அவனுக்காக கடவுள்கிட்ட அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காதெல்லாம் கேட்காத. கலியுக தர்மம் கடவுள்கிட்ட விட்டுடு. யூ டோன்ட் டேக் லா இன் யுவர் ஹேண்ட்ஸ். உன் கையில் நீ எடுக்காத தண்டனை கொடுக்கறத. ஏன்னா அப்படி கொடுத்தா உன்னை அது பாதிக்கும். கடவுளை நம்பி விட்டுட்டு கடவுள் தண்டிப்பான். அதாவது நீ நின்று கொள்வாய், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் கஷ்டப்படாமல் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. ஆடு மேய்த்து கொண்டிருந்த மூலனின் உடலுக்குள் வந்த சுந்தரரின் ஆத்மா அவரை திருமூலர் என்ற தலை சிறந்த சித்தர்களில் ஒருவராக்கியது. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த
இடைக்காடர் எவ்வாறு இடைக்காட்டு சித்தரானார், அவர் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி அடைந்தார் என்று சொல்லப்படுவது சரிதானா? சித்தர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டைலில் லைஃப் இருக்குன்னு நம்ம ஏன் நம்பணும்? சித்தர்களுக்கு சித்தர்களுக்கு யார்? சித்தத்தைனா மைண்டை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள். அதனால் டெஃபினிஷன் என்ன? சிவனாவான் அவனேதான் சித்தன். சித்தன் யார் தவத்தினால சிவநிலையை அடைஞ்சிட்டாங்களோ அவங்க தான் சித்தர்கள். சிவனாவான் அவனேதான் சித்தன். சித்தன் இப்போ சிவனாகிறது எப்படி? அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவா அண்ட் சிவனும் சித்தனும் ஒன்று தாங்கிறது. அப்போ சித்தர்களுக்கு இந்த உலகத்துக்கு நல்ல செய்யணுங்கிறது தான் கடவுள் கொடுத்துருக்கிற டியூட்டி. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ ஒரு நெசசிட்டிக்காக தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அக்கல்ட் பவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மூலன்கிற ஆடு மேய்க்கிறவனுடைய உடம்புக்குள்ளே சுந்தர முனிவர் ஏன் வந்தார்? வந்தது சுந்தர முனிவர், அவர் தான் திருமூலர். ஏன் வந்தார்னா, அவன் செத்து போட்டானா ஆடுங்கள்லாம் அழுதுன்னு இருக்குது. அதை பார்த்து எவ்வளோ நல்லவனாக இருந்தால் ஆடுங்கவனுக்காக அழுதுன்னு சொல்லி இவர் தன் உடம்பு ஒரு குகையில் வச்சுட்டு அந்த மூலனுங்கிற ஆட்டிடையன் உடம்புக்குள்ளே போய் ஆடுங்களெல்லாம் மேய்ச்சின்னு வீட்டில் கொண்டு போய் விடுறாரு. அவன் பொண்டாட்டி குடும்பம் நடத்துறது ராத்திரி வர்றா. இவர், அம்மா நான் அவன் கணவன் கிடையாது, கணவன் உடம்புல நான் இருக்கேன்னு அவள் குய்யோ முறையன்னு கத்துறா. ஊர் ஜனங்கள்லாம் வரும்போது கொண்டு போய் குகையில் வச்சுட்டு வந்து தன் உடம்பை காட்டுறாரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த உடம்பை நாங்கள் எரிச்சுடுறோம் சாமி, நீங்கள் இந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இங்கே இருங்கோ, நீங்கள் குடும்பம் நடத்த வேணான்ட்டாங்க. அவர் தான் திருமூலர். சுந்தரமாமுனிவர் மூலனுடைய உடம்புக்குள்ளே வந்து திருமூலராகி திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய 3000 பாடல்களை எழுதினார். இது அவருடைய வழி. இடைக்காடர்ன்றது யார்? இடையன் காடன். ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு காட்டில் இருந்தார். என்ன காடு அது? இன்றைக்கி இருக்கு இல்லையா திருவண்ணாமலை, இது ஒரு காலத்தில் வன்னியாச்சலம்னு பேர். வன்னியாச்சலம்னா வன்னி மரங்கள் நிறைந்த, சலம்னாக்கா காடு இல்லை மலைன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு இருந்தார். ஸோ நீ ஏதோ ஒரு சாமின்னொடனே பகவான் ராமர் மாதிரி கிருஷ்ணர் மாதிரி சங்கு சக்கரத்தோடலாம் கற்பனை பண்ணக்கூடாது. இந்த கடவுளுடைய சக்தி என்பது கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள்ங்கிற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ஆளுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஒரு கண்ணப்ப நாயனாருக்கு கிடைச்ச கடவுள் அந்த சிவகோசரியாருக்கு கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் கண்ணப்ப நாயனாருக்கு சிலை இருக்குது காளஹஸ்தியில். இந்த சிவாச்சாரியாருடைய கொள்ளுக்கு பேர 2 பேருக்கும் சேர்த்து கற்பூரம் காட்டின்னு உட்காந்துருக்கான். ஆனால் டோன்ட் திங்க் ஏதோ நீ ஒரு ஆச்சாரியன் மடாதிபதி ஆனால் தான் உனக்கு கடவுள் அனுகிரகம் பண்ணுவான்னு நீ நினைக்கவே வேணாம். இன்னோசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரொம்ப கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிலையில் ஒரு மண்பதை கிறங்கும் தென்புல காவலுங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் கருணை இருக்கணும், அவ்வளோதான். மண்ணுலகில் உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் காதுர கேட்டும் கணமேனும் சகித்திட மாட்டேன், இவ்வருத்தம் தீர நீ அருளுதல் எந்தாய்ங்கிறார் வள்ளலார். ஜனங்க படுற கஷ்டத்தை என்னால் பார்க்க முடியல, அவங்க அழுகையை பார்க்க முடியல, கஷ்டத்தை கேட்க முடியல, இந்த வருத்தத்தெல்லாம் நீ போக்கணும்பா அப்படிங்கிறார். சரி, மனுஷங்களுக்காக கேட்டானா? அதுவும் இல்லை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினுங்கிறான். ஒரு பயிர் வாடி போய் தான் எனக்கு கஷ்டமாக்குதுங்கிறார். ஒரு பாரி போகிறான், ஒரு கொழு கொம்பு இல்லாமல் ஒரு கொடி தவிக்கிறது, தேரை அங்கே விட்டுட்டு அந்த கொடியை அது மேலே படர விட்டு போனானா இல்லையா? ஒரு குளிரில் நடுங்கிட்டு இருக்குது மயில். பேகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் தன் மேலே இருந்த பட்டு துணியை தூக்கி மயில் மேலே போத்திட்டு போனானா இல்லையா? அவங்க தான் கடையேறு வள்ளலார். எல்லாரும் அப்படி தான் பண்ணானுங்க. பாரின்னு ஒரு ராஜா இருந்தான், குமணன்னு ஒரு ராஜா இருந்தான். எல்லாம் அந்த வள்ளல் லிஸ்ட்டில் வர்றவங்க தான். அப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அவன் சொன்னால், என் கழுத்தை வெட்டின்னு போய் கொடு, என் தம்பி வந்து உனக்கு துட்டு கொடுப்பான், ஏன்னா அவன் வந்து என் தலைக்கு விலை வச்சிருக்கலான்னு சொன்னவன்லாம் இருக்கான். அவன் தான் குமணன்றது. இப்படி அந்த காலத்தில் இருந்தவங்களாம் இந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ தி வள்ளல்ங்கிறது ஒரு தன்மை. ஸோ யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறானோ, அவன் செருப்பு தைக்கிறவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு கிடைக்கும். நான் சொல்லியிருக்கேன், ரவிதாசன் ஒருத்தன் தான். அவன் கங்கை கரையில் உட்காந்து செருப்பு தைக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தான். ஒரு ஆள் அவங்ககிட்ட போனான். போயிட்டு, என் செருப்பு கொஞ்சம் தைச்சி கொடுக்குறியான்னா. அப்போ அவன் பேச்சு கொடுத்துன்னு சொன்னானா, நீ ரொம்ப பாக்கியசாலிப்பா, டெய்லி கங்கையில் போய் குளிப்ப, நாங்களாம் பாரு வெளியூர்லேருந்து வந்து ஒரு முங்கிட்டு போகிறோம். நான் இவன் சொன்னானா, சாமி என் குடும்பத்தை காப்பாற்றணும், நான் டெய்லியெல்லாம் கங்கையில் குளிக்கிறது இல்லைன்னு. இவன் திட்டினானா, பாவி அப்படின்னானா. அப்போ அந்த ரவிதாஸ் என்ன பண்ணானா, என்ன செய்கிற சாமி, என் வயிற்றையும் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இந்தாங்க இந்த காயினை கொண்டு போய் கங்கை கிட்ட ஏழை செருப்பு தைக்கிற தொழிலாளி ரவிதாஸ் கொடுத்தான்னு சொல்லி போட்டுருங்க சாமின்னு.
இவன் போட போகிறானா, கங்கை தாய் மேலே வந்து 2 கையில் வாங்கிக்கிறான். அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சுதான், அவன் எவ்வளோ பெரிய நெல் இருக்கா ரவிதாஸ், நான் சும்மா முங்கிட்டு போகிற ஆள், அவன் பாரு கொடுக்கறத கங்கை தாய் வாங்கிக்கிற நெல்லையில் இருக்காங்கிற மாதிரி. இவனுடைய சித்த புத்தி இவனை விடலை. என்ன பண்ணால், கங்கை தாய் ஒரு கோல்டு காயின் கொடுத்தாலாம். கோல்டு காயின் வளையல் கொடுத்தாலாம். நான் கொடுத்தேன்னு போய் ரவிதாஸுக்கு கொடுன்னு சொல்லிட்டு, இவனுக்கு கெட்ட புத்தி வந்துடுச்சு. அதை எடுத்துன்னு போய் விற்றுட்டான். அது கை மாறி நாட்டினுடைய ராணிக்கிட்ட போயிடுச்சு. ராணி எனக்கு 2வது வளையல் வேணும்னா அப்படியே கீழே இறங்கி வருது. இவனுக்கு வேறு வழி தெரியல. ரவிதாஸ்கிட்ட போய், நான் மகா பாவி, என்னை மன்னிச்சிடு, என் உயிருக்கே ஆபத்து, இப்போது 2வது வழியில் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது? அவன் சொன்னால், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், கங்கையிலலாம் வந்து என்னால் ப்ரேயர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. அவன் செருப்பு தைக்கிற இது இருக்கு இல்லையா, பாத்திரம், தண்ணி தோலை ஊற போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே கை விட்டுட்டு ஒரு அழுக்கு துணியை போத்திட்டு, கங்கையும் ஆடுறான், இவனுக்கு ஒரு இது வளையல் கொண்டாந்து கொடுன்னு வளையல். அப்போது யார் இதில் உயர்ந்தவங்க? ஏமாற்றணும்னு நினைக்கிறவனா, இல்லை என்னுடைய கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கக்கூடிய ரவிதாஸா இல்லையா? அந்த ரவிதாஸ் பிற்காலத்தில் பெரிய கவிஞன் ஆகிட்டான், ரொம்ப பெரிய கவிஞன் ஆகிட்டான் ரவிதாஸுங்கிறவன். அண்டு நீ வந்து இந்த புக்கை படித்தேன்னா, சர்ச் இன் சீக்ரெட் இண்டியான்ட்டு பால் பிராண்டன் எழுதியிருக்கான் இல்லையா? அப்போ அந்த பால் பிராண்டன் அந்த ரவிதாஸை சந்திக்கிறார். ஒரு டஸ்டி மத்திய பிரதேஷில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அவன், எதுக்காகவோ, பஸ்ஸுக்காகவோ எதுக்காகவோ. இப்போ அந்த பக்கம் புழுதி பறந்து ஒரு டாக்ஸியில் இவர் போகிற போது அவனை பார்த்துருக்காரு. இப்படிலாம் பல விஷயங்கள் இது. அதே மாதிரி சண்டிதாசன் ஒருத்தன் தான் வெஸ்ட் பெங்காலில். அவன் ஒரு களிமண் காளி பொம்மையை வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டே இருப்பான். இன்னொரு ஆள் கிண்டல் அடித்தான், இவன்லாம் வந்து களிமண்ணை வச்சுன்னு கட்டி நழுவுறான் பாருன்ட்டு. கோவம் தான், எங்கள் அம்மா வந்து களிமண் சொன்னியாடான்னு அங்கேருந்து பூவுடைய காம்பு எடுத்து ஒரு குத்து குத்துனான். அந்த களிமண் பொம்மையிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துச்சான். அப்போ உயிரோடு இருக்கா பாடுறா எங்கள் அம்மா அப்படின்னா. அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ நம்பினேன்னா அது உண்மையாகவே இருக்குது. ஆமென்றுரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கே என்னே பிழைப்பாம்மா அப்படின்னு. இருக்குன்னு நம்பினா இருக்கிறான், இல்லைன்னா இல்லை. இஸ் யுவர் ஓன் 100% faith which materializes, the thought materializes into a format. அதனால் உனக்கே அரைக்குறையாக தான் நம்பிக்கை இருக்குதுன்னு வையேன். இப்போ நானே சொல்லியிருக்கேன், நீங்கள்லாம் வந்து நாகர் சௌத்திரிக்கு முட்டை பால் எடுத்துன்னு போகிறீங்க புத்துக்கு. என்ன நினைக்கிறீங்க? இது நாகாத்தம்மா, அதனால் அதுக்கு முட்டை பாலெல்லாம் வைக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு போகிறீங்க. சரி, நம்பி தானே போகிற. அந்த பாம்பு வந்து புஷ்ஷுன்னு வெளியே வந்துச்சுன்னா நீ அப்படியே தட்டு முட்டையெல்லாம் போட்டு ஓடுவியா இல்லையா? இல்லையா? அதனால் நீயே ஒரு அரைக்குறை தான். உனக்கு நிஜமாகவே அதுக்குள்ளே பாம்பு இருக்கும். நான் கொடுக்குற முட்டையும் பாலையும் சாப்பிட்டு எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணும், அது பாம்பு இல்லை, அது நாகாத்தம்மான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குதா? இல்லை. உனக்கு என்றைக்கு நிஜமாகவே அது நாகாத்தம்மன் தெரியுதோ அன்றைக்கி அந்த பாம்பே உனக்கு நாகாத்தம்மனவான்னு தரிசனம் கொடுக்கும், கட்டாயம் கொடுக்கும். எல்லாம் உண்மை தான். இங்கே மிளகாத்தம்மன் இருக்குது இல்லை? மிளகாத்தம்மன். நம்ம துர்கை கோயில் கட்டிட்டோம், கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டோம். ஒரு நாள் அந்த அம்மா என்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் அந்த பெரிய துணுறா, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் பசியாகிறேன், எனக்கு எதாவது வைக்க சொல்லு அப்படின்னா. யார்? மிளகாத்தம்மன். அப்போ இருக்கிறது உண்மை தானே. அதுக்கப்புறம் நான் குருமூர்த்தி அவங்ககிட்ட சொன்னேன். குருமூர்த்தி அவங்க வீட்டிலேருந்து ஏதோ நைவேத்தியம் கண்டு போய் மிளகாத்தம்மன் கோயிலுக்கு வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்கும் இருக்குது, தேவைகள் இருக்குது, என்ன உடமைகள் இருக்குது. உன்னை நம்பனியானா அதெல்லாம் உனக்கு தெரியும், உனக்கு வேலை செய்யும். ஒரு நேரம் வரைக்கும் என் ரூம்லேயே நான் எல்லாரையும் பார்ப்பேன், பெரியவங்களையும் பார்ப்பேன், சின்னவங்களையும் பார்ப்பேன், நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸையும் பார்ப்பேன். இந்த ஏரியாவில் யாருன்னா செத்து போய் அலைஞ்சின்னுக்கிறாங்க இல்லையா காற்று, அதுங்களையும் பார்ப்பேன். ஏதோ சாமி தான் பார்க்கணுன்னு இல்லை, இந்த ஏரியாவில் யாரையாவது சூசைடெலாம் பண்ணி செத்துருக்கும்ல, நான் படிச்சுட்டு இருந்தாக்கா அங்கே வந்து அழுதுன்னு உக்காந்துன்னு இருக்கும். அதெல்லாம் நம்ம லேசாக கண்ணு தெரிந்தாக்கா அப்படியே போயிடும். இது மாதிரிலாம் இருக்குதுங்க உலகம் பூராவும். எவ்வளோ நான் பார்த்துக்கிறேன். நம்ம வேலண்டினா அவங்க அப்பா இருந்தார்ல, அவர் பிள்ளையார் கோயிலில் தான் உட்காந்துருப்பார். அவர் இங்கே இருந்தபோது, அவர் ஃபிசிக்கலாக இருந்தபோது பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருப்பார். அவர் இறந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த பிள்ளையார் கோயில்கிட்டே தான் உட்காந்துருந்தார். உடம்பு விட்டு போடுறோம் அங்கே அதே மாதிரி போட்டுன்னு உட்காந்துருந்தார். அதனால் எல்லாத்துக்கும் வாசனை இருக்குது. ஒரு பெருங்காயம் எடுத்துட்டா கூட அந்த பெருங்காய டப்பாவில் பெருங்காய வாசனை இருக்கும். அதனால் ஆத்மாவுக்கும் வாசனை இருக்குது. அதுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கண்டினியூ பண்ணும். இட்ஸ் அ பிக் சயின்ஸ். ஐங்கரனை உத்தமனும்புலமகற்றி வளரந்தி பகலற்ற நினைவருள்வாயே,
அம்புவிதனுக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகைகளப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.